ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேரிலே வணக்கம். இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். நம்ம இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. காலையில் ஒரு செய்தி ரொம்ப தமிழகத்தையே அதிர்ச்சியில் உள்ளாக்கிய செய்தி. மருத்துவமனையில் மருத்துவர் கத்திக்குத்துக்கு உள்ளானார் அப்படின்ற விஷயம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு அமைச்சர் நேரடி விசிட், துணை முதல்வர் நேரடி விசிட், எதிர்க்கட்சிகள் நேரடி விசிட், முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் அறிக்கை, கண்டன அறிக்கை அப்படின்னு தேசிய லெவலில் முக்கிய விஷயமாக மாறி இருக்கிறது சென்னையில் நடந்த விஷயம். சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டியில் உள்ள கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனையில் மருத்துவர் ஒரு பேஷண்ட்டுடைய குடும்பத்தாரால் குடும்ப நபர் ஒருவரால் கத்திக்கூத்துக்கு உள்ளாகி இருக்கிறார். 7 முறை ஸ்டாப்டு, 7 இடத்துல குத்திருக்கிறதா மருத்துவ ரிப்போர்ட்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. மருத்துவர்களின் நிலை என்ன, ஆபத்தில் இருக்காங்களா? நம்ம சமீபத்தில் பார்த்துருப்போம், கொல்கத்தாவில் ஒரு பயிற்சி மருத்துவ பெண், அவங்க மருத்துவர், பயிற்சி மருத்துவர், அந்த பெண் ரேப் செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை நம்ம பார்த்துருப்போம். நாடு முழுக்க அதிர்வலையை ஏற்படுத்தியது. கொல்கத்தாவில் நீங்காத ப்ரொட்டஸ்ட், போராட்டம் வெடித்தது. ரொம்ப நாளைக்கு நீண்டது அந்த விஷயம். தேசிய லெவலில் அது ஒரு அதிர்ச்சிகர விஷயமாக மாறி பல பிரதமர் அவர்களே, பிரதமர் உட்பட, குடியரசுத் தலைவர் உட்பட எல்லாரும் கண்டனம் தெரியக்கூடிய வகையில் ஒரு பூதாகரமானது. அந்த விஷயம் பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு டிபேட் டாக்டர்ஸுக்கு சேஃப்டி இல்லையா அப்படின்ற விஷயம். நாடு தழுவிய மருத்துவர்களும் போராட்டம் செய்தனர். இப்போ இந்த விஷயத்தில் பார்க்குறோம், அங்கே தர்ணா உட்பட பல விஷயங்களை மருத்துவர்கள் செய்திருக்கின்றனர். இந்த நிலையில தான் நாட்டில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற கேள்வி வலுவாக மீண்டும் ஒரு முறை எழுந்திருக்கிறது. இதே ஆண்டில் 2வது முறையாக எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, அதுலேயும் ரொம்ப பெரிய பிரச்சனையா அப்படின்ற ரொம்ப ஒரு பேட் சிம்டம்ஸ், பேட் சைன்ஸ்லாம் இருக்கா, அவ்வளோ மோசமான நிலையா, 2006-11 அந்த காலத்தை சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி திமுகவின் அந்த 2006-11 ஆட்சி காலம் போல ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய வகையில் இப்போது லா அண்ட் ஆர்டர் இருக்கா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்க, டேட்டா என்ன சொல்லுது அப்படின்றதுக்கான சாணக்கியாவின் எக்ஸ்பிளைனர் தான் இது. வாங்க பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயமான ரிப்போர்ட் ஒன்று வந்திருந்தது சமீபத்தில், ஒரு சில மாதங்கள் முன்னர். என்னென்னா, வேர்ல்ட்ஸ் டாப் மோஸ்ட் மெடிக்கல் ஜேர்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய த ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன், ஜமா அப்படின்றவங்க வெளியிட்ட விஷயம். அதில் சொல்லப்பட்ட விஷயம்தான் இருக்குது. இதை நம்ம கடந்த ஆண்டு அக்டோபரில் வெளியிடப்பட்ட கணக்கு படி உலக அளவில் டாக்டர்ஸ் மீதான அந்த வன்முறை அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா 8-38% ஹெல்த் ஒர்க்கர்ஸ் மீதான தாக்குதல், ஃபிசிக்கல் வயலன்ஸ் அப்படின்றது அதிகரித்திருக்கு அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய டேட்டாவை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் டாக்டர்ஸ் உலக அளவில் 8-38% இருக்குது அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய டேட்டாவை சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா, இதில் 39% ஆஃப் திஸ் அட்டாக் ஆன் ஹெல்த் ஒர்க்கர்ஸ், இந்த மருத்துவ பணியாளர்கள் மீதான தாக்குதலில் 39% பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஸ்டரிஸ் மற்றும் கைனகாலஜியில் தான், அந்த விஷயத்தில் தான், அந்த பேஷண்ட்ஸால் தான் அட்டாக் நடக்குது. அதாவது ப்ரெக்னன்சி, அது அப்புறம் அந்த விஷயம் அதற்கு முந்தின ஸ்டேஜ், பிந்தின ஸ்டேஜ், அதாவது குழந்தை பெற்ற பிறகோ இல்லை குழந்தைக்கான அந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜஸில் ஒரு பெண் மருத்துவமனையில் அந்த சிகிச்சைக்கு போவது, டெஸ்ட்டுக்கு போவது உள்ளிட்ட அந்த ப்ரெக்னன்சி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மருத்துவ விஷயங்கள் நடக்கும்போது குடும்பத்தாரால் நடக்கக்கூடிய இந்த தாக்குதல், அது போன்ற விஷயம்தான் மருத்துவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு எமோஷனல் டச் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த 39% அங்கே தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 30% பார்த்தோம் அப்படின்னா சர்ஜரி நடக்கும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள், அது போன்ற காரணங்களுக்காக இந்த தாக்குதல்கள், வன்முறை நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெடிசின் அப்படின்னு 27% மெடிசின், அது தவறான மருந்து கொடுத்தாங்க, அது போன்ற விஷயங்கள். இன்னைக்கு நடந்த விஷயம் கூட இதில் இது போன்ற விஷயங்கள் ஒன்று தான். ஸோ அப்புறம் 4% பார்த்தோன்னா மித்த அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டாக்டர்ஸ் இப்படி தொடர்ந்து தாக்குதல் உள்ளாவது அப்படின்றது போயிட்டு இருக்க. இன்னொரு விஷயம்
ரீசன்ட் சர்வே பை இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அவங்க கொடுத்த சர்வே படி பார்த்தோம் அப்படின்னா 82%, அதாவது 82.7% டாக்டர்ஸ் ஃபீல் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் இன் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பணிச்சுமை அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு 82.7% டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறதா ஐஎம்ஏவோட ரிப்போர்ட் சொல்லுது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா 62.8%, இது வந்து மைண்ட் ப்ளோயிங் நம்பர். 62.8% ஃபியர் வயலன்ஸ், 46.3% சே வயலன்ஸ் இஸ் த மெயின் காஸ் ஆஃப் தேர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஎம்ஏவோட சர்வேல 82.7% டாக்டர்கள் வந்து ப்ரொஃபஷனில் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல, அதில் வந்து 62.8% வந்து ஃபியர் இருக்குது, வயலன்ஸ்னால இருக்கக்கூடிய எங்களுக்கு பயம், அதன் மீதான பயம் இருக்குது, அதுதான் வந்து முக்கியம்னு சொல்கிறாங்க. அதில் 46.3% பார்த்தோம் அப்படின்னா அவங்க வயலன்ஸ் இஸ் த மெயின் காஸ் ஃபார் த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயமாக இந்த விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து இன்னொன்று பார்க்கணும் அப்படின்னா, இதில் வந்து காஸ் ஆஃப் வயலன்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரிப்போர்ட் படி சொல்லணும் அப்படின்னா காஸ் ஆஃப் வயலன்ஸ் இஸ் அட்ரிபியூட் புவர் அவுட்கம் இன் த கேஸ் ஆஃப் நெக்லிஜென்ஸ் பை த டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அலட்சியம், மருத்துவர் தரப்பிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு அலட்சியம் தான் வந்து மிக முக்கியமான விஷயமாக இந்த அட்டாக்குக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று பார்க்கணும் அப்படின்னா, பேஷண்ட்ஸ் வந்து குவாலிட்டி ஆஃப் ஹெல்த் கேர் உட்பட எல்லா விஷயங்களும் கேட்பது, அதன் மீதான அதிருப்தி, பூரான சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பேஷண்ட் உட்பட பல விஷயங்கள் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு, காரணங்கள் அடுக்கப்பட்டிருக்கு. இது போன்ற தாக்குதல்களை குறைக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பல விஷயங்களை சொல்கிறாங்க. இது போன்ற தவறுகள் செய்யக்கூடாது, மருத்துவர்கள் வந்து இது போன்ற தவறுகள் செய்யக்கூடாது, இதை போல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்து ஆடிக்வேட் செக்யூரிட்டியை கொடுக்கணும், 24 மணி நேரம் சிசிடிவி கேமராவோட இதை மானிட்டரிங் கொடுக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இதில் வந்து வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லப்படுவது, overcrowding at hospital should be reduced by encouraging the patients to consult in the family physician and or general practitioner for mild ailments அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் க்ரௌடிங்கை குறைக்கணும் அப்படின்ற விஷயத்த இவங்க வந்து சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான பரிந்துரையாக வந்து நிற்குது. ஸோ இதுதான் வந்து மருத்துவர்களின் நிலை. உண்மையிலுமே ஆபத்தில் இருக்காங்களா, இல்லை ஒன் ஆஃப் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட கொல்கத்தா இஷ்யூ அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் ரூலிங் கவர்மெண்ட்லாம் சொன்னதை பார்த்தோம். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. ஒரு பயிற்சி பெண் மருத்துவர் வந்து ரேப் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட விஷயம். இங்கே வந்து ஒரு மருத்துவர், ரொம்ப சீனியர் மோஸ்ட் மருத்துவர், ரொம்ப வயதானவர், அவர் மீது ஒரு தாக்குதல், தன்னுடைய குடும்பத்தின் அம்மாவுக்கு வந்து ஒழுங்காக சிகிச்சை தரலன்னா அந்த பையன் தாக்குதல் நடத்தினதா சொல்றது ரொம்ப அதிர்ச்சிதக்க விஷயமா இருக்கு. எப்படி இப்படி ஒரு தைரியம் வந்திருக்கும்? ஒரு பட்ட பகல்ல ஒரு எல்லாரும் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல எப்படி கத்தி எடுத்துக்கிட்டு கேமராஸ் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல ஃபோன் கையில் கண்டா ஃபோன் இருக்கு, இந்த நேரத்தில் எப்படி இவ்வளோ தைரியமா போறாங்க அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதுல தான் வந்து தமிழகத்தில் என்ன நிலைமை, உண்மையான நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம வந்து என்சிஆர்பி டேட்டா என்னதான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரைம் ரேட்லாம் பார்க்கறதுக்கு ஹோம் மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணக்கூடிய வருடாந்திர என்சிஆர்பி டேட்டா. ஸோ இந்த என்சிஆர்பி டேட்டாவில் பார்த்தோம் அப்படின்னா ஐபிசி, டோட்டல் ஐபிசி அண்ட் எஸ்எல்எல் கிரைம்ஸ் உடைய நம்பர் 2020 22 வரைக்குமான நம்பர், இது வந்து 2022 என்சிஆர்பி டேட்டா. ஸோ இந்த 2022 என்சிஆர்பி டேட்டாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம போய் பார்க்கும்போது இதுதான் தமிழ்நாடோட நம்பர். நம்ம வந்து பார்க்குறோம் இங்கே வந்து எப்பேற்பட்ட நம்பர் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். 2020 இப்படி, 2021 இப்படி, 2022 இப்படி அப்படின்னு வந்து நிற்கிறது. ஸோ இதோட டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ஜ் ஷீட் உட்பட எல்லாமே வந்து விட்டுருக்காங்க. இதில் தான் நமக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான நம்பர் இருக்குது. என்னடா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, உண்மையாலுமே தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா ஷாக்கிங்கான டேட்டா. தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லா ஸ்டேட்ஸோட கம்பேரிசனில் ரேட் ஆஃப் காக்னிசிபிள் கிரைம் அப்படின்னு சொல்லக்கூடிய போலீஸ் வந்து வாரண்டே கொடுக்காம கைது செய்யப்பட வேண்டிய வழக்குகள் இருக்குது தெரியுமா, கைது செய்யப்படலாம் அப்படின்னு அந்த இருக்கக்கூடிய வழக்குகள் அவ்வளோ சீரியஸான வழக்குகள். அப்பேற்பட்ட சீரியஸான வழக்குகளில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடோட நம்பர்
ரேட் ஆஃப் காக்னிசிபிள் கிரைம்ஸ் அப்படின்றதோட நம்பர் பார்த்தோம்னா 617 அப்படின்னு இந்த இடத்துல வந்து நிற்கிது. இதில் வேறு ஏதாவது மாநிலம் பாருங்களேன், இங்கே உத்தரகண்ட், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால்னு எல்லா நம்பரும் எடுத்து பாருங்கள். ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும், நம்ம 2 ஸ்டேட் என்னமோ வந்து நம்ம தமிழ்நாடோட மேலே இருக்குது, கேரளா ஒன்று, மேலே இன்னொரு ஸ்டேட் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. ஐ மீன் ரொம்ப வந்து ரேட் ஆஃப் காக்னிசிபிள் கிரைம்ஸ் விஷயத்தில் பார்த்தோம்னா டாப் 5 ரேங்கிங்கில் முக்கியமான மாநிலமாக தமிழ்நாடு வந்து நிற்கிறது. ஈவன் ஒஸ்ட் தேன் உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால். உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்கள்லாம் ரொம்ப மோசமான இருக்கும். அதை விட மோசமான நிலைமை இங்கே இருக்குது அப்படின்றது தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய டேட்டா. ஸோ இதுதான் ஓவரால் நம்பர். இது 22க்கான நம்பர், 23 போன வருஷத்துக்கான நம்பர் இன்னும் வரல, 24 தற்போது நடந்துட்டு இருக்கு. ஸோ ஓவரால் கிரைம் ரேட்டில் வந்து குறையணும் அப்படின்றது இருக்குது. சார்ஜ் ஷீட் விஷயத்தில் வந்து தமிழ்நாடு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த நம்பர்ஸ் விஷயத்தில் வந்து ரொம்ப அதிர்ச்சி தக்க விஷயமா இருக்குது. இதுக்கு வந்து ஏதோ வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படின்னு போகாமல் இந்த நம்பர்ஸ் வந்து இது வந்து டோட்டலான சிஸ்டம் விஷயம் அப்படின்றது நமக்கு இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன் இது ஒரு பார்ட்டி மேலே ப்ளேம் பண்ணுறதை தாண்டி ஒரு அரசு அதிகாரம் வந்து நடவடிக்கை எடுக்கிற இடத்துல இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க கட்டுப்படுத்தணும். அட் த சேம் டைம் இந்த சிஸ்டம் அப்படின்றதுல வந்து எல்லார் மேலேயும் கேள்விகள் போய் நிற்குது அப்படின்றது தான் அசம்ஷன். ஸோ இதுதான் டேட்டா. உங்கள் கருத்து, உங்கள் பார்வை, இதுதான் டேட்டா. நீங்களே முடிவு செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.